நான் சொல்கிறேன் 4 வாசலை கடந்து வந்துக்கிறீங்கன்ற. பார்த்த மாதிரி சொல்கிறேன்னா ஆமாம் அப்படி தான். அப்போனா எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பிறந்தீங்கன்னா புழுக்கத்தில் ஒன்று உண்டாச்சுல்ல, ஒரு புழுவாக ஒரு செல் உயிராக உண்டாச்சு இல்லை, அங்கேயே வந்துட்டீங்க. பட் இதெல்லாம் டைம் மேனரில் கிடையாது, நான்லாம் குறிக்க முடியாது. நீங்கள் ஒரு அமீபாவில் ஒரு செல் உயிராக அமீபா ஆனீங்கல்ல, அன்றைக்கி யாரும் இல்லை, யாரோ தேவ தூதனோ இல்லை கடவுளுக்கு நெருக்கமானவங்களே யாரும் இல்லை. அதனால் அந்த தேதியை வச்சுன்னு சொல்ல முடியாது. கிமு கிபு அந்த மட்டம் அங்கே கிடையாது. எங்கே அமீபாவா ஒரு செல் உயிராக இருக்கும்போது என்ன இல்லை, டைம் மேனரே இல்லை. அதனால் நான் எப்போ பிறந்தேன்னு எதை வச்சுன்னு சொல்லிங்கன்னா காலத்தோடு அது கணிக்க முடியுமான்னா சாத்தியம் இல்லை. பிறந்தது எப்போன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் புழுக்கத்தில் முதல் வாசல் கடந்தீங்களே அப்போயே நீங்கள் பிறந்துட்டீங்க. அங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அவ்வளவும் உள்ள லோட் ஆகிக்குது. இது உள்ளே உடம்புக்குள்ளே உங்கள் மனசுன்ற ஒன்றுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சம்பவம் தான் இது. அப்பாக்குள்ளே போச்சே, அப்போ புழுக்கத்தில் உண்டாச்சே, அதுதான் அந்த ஸ்டேட்டில் தான் உள்ள அப்பா உள்ளவே போச்சு. இதை நம்மால் சொல்லி வச்சுக்கிறாரு. ஞான வெட்டியானில் அந்த இங்கே புக்கு படிச்சிருக்கிறேன் நான், அதில் சொல்லி வச்சுக்கிறாரு. ஒரு 16 நாள் உள்ளே தங்குது. இன்றைக்கி அறிவியெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. செமன் உண்டாகி 16 நாள் போட்டு திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி புரோட்டீனாக மாறுது. செமன்லாம் புரோட்டீனாக மாறிடுது, உயிரணுக்கள்லாம் திரும்ப புரோட்டீனாக மாறிடுதுன்னு சொல்லிட்டு இந்த விந்து ஜெயம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. விந்து விட்டான் நொந்து கெட்டான் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எங்கேருந்து வச்சு தான்னா இதை வச்சு தான் சொன்னுக்கிறாங்க. ஸோ டேட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. பிறந்ததை எப்போ பிறந்தன்ட்டு எதடா இப்போ இவங்க வச்சுக்கிற காலத்தோட நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இங்கேயே வார் டைமில் 4-5 வாட்டி திட்டிக்கிறானுங்க. லண்டனில் பிறகுற குழந்தைங்கனாக்கா உண்மையே கிடையாது. ஏன்னாக்கா அவனுக்கு டெய்லி காலையிலேருந்து ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 6 மணி நேரம் முன்னாடி வச்சுக்கணுவான், ஒரு 4 நாள் பொறுத்து திரும்ப 6 மணி நேரம் பின்னாடி வச்சுக்கணுவான். தெரியுமா? லண்டன் டைம்லாம் இமீடியட்டாக கிடையாது, அப்பப்போ மாற்றுவாங்க. ஏன்னா அங்கே அந்த சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி காலத்தை பருவத்தை வட்டுறேன் டெய்லியுமே கூட மாறுவாங்க. சில நேரங்களில் டெய்லியுமே மாற்றுவாங்க. அதனால் அதை நீங்கள் காலத்தோடு எப்போ வந்ததுன்னு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா காலமற்ற நேரத்துலேருந்து நீங்கள் உருவாயிட்டீங்க. இப்போ ஆராய்ச்சி சொன்னுங்கிறானுங்க நம்ம பூமியிலே சொந்தக்காரங்களே கிடையாது, வேறு வீட்டு கிரகத்துலேயே உருவாகி இங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஜாதகத்தில் அக்கார்டிங் டு ஜாதகம் போய் பார்த்தீங்கன்னா மாசில் தான் பூமிக்காரகன் எதிரானா செவ்வாய். ஒருத்தருக்கு செவ்வாய் ராசி நல்லா இருந்தானா, செவ்வாய்க்கோள் நல்லா இருந்தானா நிலம்பு நல்லா நிறைய வாங்குவான் இப்படிலாம் சொல்லுவாங்க. பூமி காரகத்துவமே சொல்லுவாங்க செவ்வாயை. அது மாதிரி நீங்கள் எப்போ போனீங்கன்னு காலத்தோடு ஒப்பிட்டு என்னால் சொல்ல முடியாது. அது உண்மையும் கிடையாது. காலத்துக்கு முற்பட்டவர் நீங்கள் எல்லாருமே. சார் நான் 6 அறிவோடு இல்லை 5 அறிவோடு தாங்கிறேன், எனக்கு புத்திசாலி தானே இல்லைனா கூட நீங்கள் பிறவி பழையத்துட்டு வந்துக்கிறீங்க. மனுஷனாக அவனா இல்லாமல் இருக்கலாம். ஒரு மனுஷனாக ஒருத்தர் 2 காலில் நிற்கிறான், நடக்கிறான், பார்க்குறான் அப்படின்னா முதுகுத்தண்டு நேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் புழுவாந்து அதுலேருந்து வெளியே விதையாக இருந்து முட்டையாக இருந்து கருவுறுதலுக்கு வந்துக்கிறோம். எல்லாருமே அந்த விதத்தில் எங்கேயோ பிறந்துக்கிறோம் காலமற்ற இடத்துல.